ஜஸ்ட் 19 வயசுல ஒரு சின்ன அமைப்பாக உருவாக்கி இன்றைக்கு அமெரிக்க அரசியலையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பாக மாற்றின சார்லி கர்க் அவருடைய கதையை இன்றைக்கு பார்க்க போகிறோம். சார்லி கர்க் 31 வயதே நிரம்பின ஒரு அமெரிக்க இளைஞர். அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர். திருமணமாகி 2 பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி உட்டாவ் பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியில் அவர் உரையாடி கொண்டிருக்கும் போது துப்பாக்கியால் சுடப்பட்டு மரித்து போனார். எல்லாவற்றையும் நம்ம கடந்த ஒரு சில நாட்களாக சோஷியல் மீடியாக்களில் அதிகமாக நம்ம அதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த சார்லி கர்க் அவரை சுட்டார்கள்? எதற்காக சுட்டார்கள்? இதனுடைய பின்னால் என்ன காரியங்கள் இருக்கிறது? அரசியல் நிர்பந்தம் இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் இதற்குள்ளே இருக்கிறதா என்பதையெல்லாம் அநேக சோஷியல் மீடியாக்களில் வீடியோக்களாக பகிரப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நாம் அதற்குள்ளெல்லாம் நம்ம அதை போகல. இந்த சார்லி கர்க் குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் இன்றைக்கு அது விரும்புகிறேன். அவர் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்பினுடைய ஆதரவாளராக கருதப்பட்டவர். அவருடைய அரசியலில் அவரோடு கூட பயணிக்கிறவர். குறிப்பாக டொனால்டு ட்ரம்பினுடைய மகனோடு நல்ல ஒரு நட்புறவை கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த சார்லி கர்க். தன்னுடைய 19 வயதில் டர்னிங் பாயிண்ட் USA என்கின்ற ஒரு ஆர்கனைசேஷனை துவங்கி பல்லாயிரக்கணக்கான வாலிபர்களை ஈர்த்தவர். அவரை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு நன்மையான ஒரு விசேஷமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷகராக செயல்பட்டவர். அநேக கருத்தரங்குகளில் அல்லது பல்கலைக்கழக அந்த கூட்டங்களை நடத்தி வாலிபர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை உண்டாக்கினவர். மாணவர்களுடைய அநேக கேள்விகளுக்கு, அவர்களுடைய அநேக குழப்பங்களுக்கு அவர் பதிலை கொடுத்தார். அவரை ஒரு பழமைவாதியாக, அரசியல் பிரமுகராக ஜனங்களாக அறியப்பட்டாலும் நான் தனிப்பட்ட விதத்தில் அவரை ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷகராக நான் பார்த்து இந்த காணொலியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நான் அவருடைய ஆதரவாளர் கிடையாது, நான் அவருடைய எதிர்ப்பாளரும் கிடையாது. அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையான ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்காக நான் இன்றைக்கி உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். அநேக ஊழியர்கள் பேச தயங்குகிற ஒரு சில காரியங்களை எடுத்து அவர் பகிரங்கமாக உறுதியாக வேதத்தின் அடிப்படையில் அதை பேசியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய எல்லா கூட்டங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை அவர் சொல்லுகிறவராக, அதை உறுதிப்படுத்துகிறவராக, பிரகடனப்படுத்துகிறவராக அவர் இருந்தார். வேதத்தினுடைய பல சத்தியங்களை எடுத்து அந்த வாலிபர்களுக்கு மத்தியில் அவர் சொன்னார். குறிப்பாக வேதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களை ஜனங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்தினவராக இருந்தார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆண் அந்த திருமணம், பெண் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஓரின பால் அந்த திருமணத்தை அவர் அறவே வெறுத்தவர், அதை முற்றிலுமாக எதிர்த்தவர். அடுத்ததாக அந்த 3வது பால் இனத்தினர், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது பால் இனத்தவர் என்கின்ற ஒரு பிரிவு இல்லை என்பதை வேதத்தின் அடிப்படையில் அவர் உறுதியாக அவர் சொன்னார். அதிலும் குறிப்பாக அந்த குழந்தை கருக்கலப்பை அவர் முற்றிலுமாக எதிர்த்தவர். தேவனால் உருவாக்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறபடினால அந்த கருவை கலைக்கிறதுல யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்த அவர் கூறியிருந்தார். அப்போ எல்லா கருத்தரங்களிலையும் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் மற்றும் பொதுவாக சமுதாய சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் அவர் சொல்லி வாலிபர்கள் மத்தியில் மிகவும் அவர் பிரபலமானார். மிகவும் அவர் அநேக ஜனங்களால் அவர் பின்பற்றப்பட்டவராக இருந்தார். சோஷியல் மீடியாக்களில், இந்த இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் அவரை பின்பற்றுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. புரட்சிகரமான அந்த கருத்துக்கள், புரட்சிகரமான அந்த பேச்சு. அதே போல் அவர் பொது இடங்களில் போய் எதிராளிகளிடத்தில் மைக்கை கொடுத்து அவரிடத்தில் அவர் பேசும்படிக்கு தைரியமாக அவர் அந்த காரியங்களை அவரோடு கூட பேசி தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறதுல அவர் இருந்தார். குறிப்பாக எல்லா பொதுக்கூட்டங்களிலும் அவர் ஒரு ஸ்லோகன் போல ஒரு காரியத்தை எப்போதும் திரும்ப அவர் சொல்லுவார். அது என்னன்னு சொன்னால், ப்ரூவ் மீ ராங்.
அவருடைய கருத்தை உறுதியாக நிலை நிறுத்துகிறதுல வைராக்கியமாக இருந்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். மாத்திரமல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி கேட்டார் இல்லைங்களா? அதே போல இவர் எங்கே போனாலும் இந்த ப்ரூவ் மீ ராங் என்பதை அவர் சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக அநேக வாலிபர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அநேக வாலிபர்கள் அவருக்கு எதிர்ப்பாக எழுமினதையும் பார்க்க முடியும். இப்போ ஒரு சுடப்பட்ட ஒரு சம்பவத்தில் கூட ஒரு வாலிப ஈடுபட்டு இருக்கிறதாக இப்போது நிறைய காரியங்கள் வந்து கொண்டிருந்தாலும் நாம் அதற்குள்ளே நாங்கள் போக விரும்பவில்லை. கிறிஸ்தவ வாலிபர்களை உற்சாகப்படுத்தி வேதத்தினுடைய சத்தியங்களை கடைபிடிக்கும்படிக்கு அதில் நடக்கும்படிக்கு இந்த சார்லி கிர்க் அதை எப்பொழுதும் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அந்த வேதத்தை குறித்து பேசினதுனால, வேதத்தின் சத்தியங்களை பேசினதுனால அவருக்கு அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளும்படிக்கான ஒரு சூழ்நிலை வந்தது. இவர் இதுவரையிலும் அமெரிக்க தேசத்தில் மிகவும் பிரபலமானவராக இருந்த போதிலும் இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா தேசத்து ஜனங்களாலும் இவர் அறியப்பட்டவராக மாறினதற்கான காரணம் இவருடைய அகால படுகொலை. இன்றைக்கு நான் சொல்ல வந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அநேக வாலிபர்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டாக்கின ஒரு மனுஷன், அநேக வாலிபர்களுக்குள்ள விழிப்புணர்வை உண்டாக்கின ஒரு மனுஷன். ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே, ஒரு குறுகிய காலத்திலேயே அவர் அமெரிக்க அரசியலிலும் சரி, கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியிலையும் சரி மிகவும் பிரபலமாக, மிகவும் பேர் பெற்றவராக இருந்ததற்கான காரணம் தைரியமாக பேசக்கூடிய ஒரு மனுஷன், தன்னுடைய கருத்தை கொண்டு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். குறிப்பாக அவர் சொல்லுகிற அந்த கருத்துக்கு எதிர்வினையாக வரக்கூடிய கருத்துக்களை அவர் ஏற்று பதில் கொடுக்கிறவராக அவர் இருந்தார். அப்போ கருத்தியலால் தான் நாம் ஜெயிக்கணும், தீர்மானிக்கணும் என்கின்ற அந்த சித்தாந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். இந்த சார்லி கிர்க் ஒரு சுவிசேஷகராக அவர் இருந்தபடினால, அவர் மரித்ததுனால அந்த சார்லி கிர்க் என்கின்றவர் மரித்து போகவில்லை. அவரால் ஈர்க்கப்பட்டு, அவரால் பின்பற்றப்பட்டு அநேக சார்லி கிர்க்குகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இவர் விதைத்த வேதாகம விதைகள் அது வளர்ந்து அவர்களுக்குள்ளிருந்து பல சார்லி கிர்க் அவர்கள் உருவாவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த சார்லி கிர்க் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னென்று சொன்னால், சத்தியத்தை சத்தியமாக பேச வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் அல்லது வேதத்தினுடைய காரியங்களை யாருக்காகவும் வளைத்து பேசாமல் சத்திய வார்த்தைகளை சத்தியத்தின்படி பேச வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. காலம் சமீபமாக தேவனுடைய வருகை இருக்கிறபடினால சத்தியத்தை சத்தியமாக பேசுங்கள். உங்களுக்குள்ளும் ஒரு சார்லி கிர்க் இருந்து அவர் உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்.